காலையில் யாரும் கழுவி ஊற்ற வேணாம். செவ்வாய்க்கிழமை எதுவும் தான் நீங்கள் மீன் செய்வீங்க, எறா செய்வீங்க அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. நான் விரதம் தான் செவ்வாய்க்கிழமை. அதனால் வந்து பசங்களுக்காக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். என்னன்னு தெரியல, காலையிலே வந்து இறால்லாம் வந்து வந்துருச்சு. அதனால் காலையிலே அதை ரெடி பண்ணியாச்சு. இறால் வந்து முட்டையெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். மீன் குழம்பு, அப்புறம் இட்லி. பசங்களுக்கு வந்து மீன் குழம்பு சாதம் வந்து கொடுத்து அனுப்ப மாட்டேன். அதனால் வந்து லெமன் ரைஸ் ரெடி பண்ணிவிட்டேன். கூட வந்து ப்ரான் வச்சு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஃப்ரை கொடுப்பேன், ஆனால் வந்து குழம்பு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அங்கே போயிட்டு சாப்பிட அந்தளவுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக நான் மீன் குழம்பு எப்பவும் கொடுத்து விட மாட்டேன். லெமன் ரைஸ் கூட வந்து ப்ரான் தொக்கு வச்சு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஒயிட் ரைஸ் வந்து அந்த பாத்திரத்துலேயே அப்படியே இருக்குது, வடித்து விட்ட பாத்திரத்தில். அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் வந்து இதுதான் வந்து லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வந்து இட்லி கூட மீன் குழம்பு சொல்லவா வேணும், அதை விட வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுதான் குட்டி குட்டி காணங்காத்தான் வந்துச்சு காலையிலேயே, அந்த தான் வந்து குழம்பு வச்சாச்சு. ஓகேவா? இதுதான் இன்றைக்கி காலைல நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். நமக்கு இல்லை, அவங்களுக்கு. எனக்கு வந்து எதாவது சட்னி அந்த மாதிரி ரெடி பண்ணி தான் சாப்பிட்ணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பால் கறவை வீடியோன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதோட லிங்க் வந்து இதில் டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் யாரும் போய் வீடியோ பார்க்கவே இல்லை. ஆனால் கமெண்ட்டில் மட்டும் பால் கறக்க வீடியோ